இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அட்வான்ஸ்ட் அல்லது ஃபேஸ் 2ஓட அசைன்மெண்ட் 1 எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது நீங்கள் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் பண்ணலாம், அல்லது மொபைலில் ஆப்பை யூஸ் பண்ணலாம். ஆப் யூஸ் பண்ணுறத விட ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக நான் போட்டிருக்கேன். ஹவு டு யூஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்ட் இன் மொபைல் லைக் டெஸ்க்டாப் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதில் எப்படிலாம் காட்டுறேன்னா என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் இருக்கோ அதே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மொபைல்லையும் எடுக்க முடியும். ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது ஆப்பில். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் வியூலே மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அசைன்மெண்ட் 1 5 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து ஓப்பன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் கிளிக் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிக்கோங்க. blank டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து ஆட் த பேராகிராஃப் இன் அ வேர்ட் டாக்குமெண்ட். த பேராகிராஃப் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப் தான். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க்கும் முடிச்சாச்சு. add the paragraph in a word document முடிச்சாச்சு. தேர்ட் என்னென்னா add heading with the help of word art. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டிங் வந்து மேலே தானே வரும், அதனால் ஃபஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு 2 இருக்கும். அதில் ஒரு ஏ வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். அது மேலே வச்சிங்கனாலே இன்சர்ட் வேர்ட் ஆர்ட் அப்படின்னு காட்டும். அதில் ஒரு ஆரோ மார்க் டவுன்வர்ட் ஆரோ மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், இதில் எது வேணும் அப்படின்னு. நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ஹெட்டிங் தானே கொடுக்க சொல்லியிருக்காங்க, நான் நேச்சர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை நம்ம ட்ராக் பண்ணி வைக்கணும். இமேஜெலாம் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி. ஸோ மேலே வச்சாச்சு. இப்போ வேர்ட் ஆர்ட் மூலமாக ஹெட்டிங் கொடுத்தாச்சு. ஸோ டாஸ்க் 3 completed. டாஸ்க் 4 add a table of figures. add a table of figures. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பேராகிராஃப் இடையில அல்லது லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்பிட்வீன் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 லைனுக்கு இடையில் கர்சரை வச்சு, அதாவது இதில் வைக்கக்கூடாது, எம்டி லைனில் வைக்கணும். வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இன்சர்ட், பிக்சர்ஸ், ஸ்டாக், அல்லது உங்கள் டிவைஸ்லேருந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். பிளான்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் இது சூஸ் பண்ணுறேன், கேக்டஸ். இமேஜ் எடுத்தாச்சா? இன்னொரு இமேஜும் கொடுக்குறேன். என்டர்னு கொடுங்க. இன்சர்ட் கொடுத்து அதே மாதிரி பிக்சர், ஸ்டாக்கு, டாக் அப்படின்னு கொடுக்குறேன். டாகா இது உல்ஃப் மாதிரி இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது கொடுப்போம். கேட். சரி, ஒரு கேட் கொடுத்தாச்சு. இன்சர்ட். ஸோ இப்போ ஒரு கேக்டஸ் இருக்குது, ஒரு கேட் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரெஃபரன்சஸ் அப்படின்னு மேலே டேப்பில் ரெஃபரன்சஸ் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கேப்ஷன். ஸோ கேப்ஷன் ஃபிகர் 1, லேபிள் ஃபிகர். ஓகே, இந்த கேப்ஷனில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபிகர் 1ன்னு கொடுக்கல நான். ஓகே, எடிட் பண்ண முடியல. சரி, ஃபிகர் 1ன்னு இருக்கட்டு. ஓகே கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இன்சர்ட் கேப்ஷன் கொடுக்கணும். இப்போ கேட்டை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு
இன்சர்ட் கேப்ஷன் அப்படின்னு கொடுங்க. ஃபிகர் 2 அப்படின்னு வருது. பொசிஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா பிலோ த செலக்டட் ஐட்டம், அதனால தான் பிலோவில் ஃபிகர் 1 2ன்னு லேபிள் ஆகுது. ஸோ இந்த கேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கேப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இது ஃபிகர் 2 அப்படின்னு வந்தாச்சு. இனி என்ன பண்ணோன்னா நமக்கு டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க, இன்சர்ட் கேப்ஷன் கொடுக்க சொல்லலை, ஆட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபிகர் 1 ஃபிகர் 2 அப்படின்னு அதுவே கொடுக்கும். ஸோ ஓகே மட்டும் நம்ம கொடுத்தா போதும், ஒன்றும் மாற்ற வேண்டாம். ஓகேன்னு கொடுங்க. இப்போது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபிகர் 1 இஸ் இன் பேஜ் 1. ஸோ இப்போ நம்ம ஒரு பேஜ் தானே வச்சுருக்கோம். ஓகே அப்படி இருக்கட்டு. ஸோ ஃபிகர் 1 ஃபிகர் 2 பேஜ் 1 பேஜ் 1ல் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கு. ஸோ இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸும் முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் என்ன டாஸ்க் இருக்குன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஸ்பெஷல் கேரக்டர், ரீப்ளேஸ் ஆல் காமா வித் செமிகோலன், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இந்த பேராகிராஃபில் காமா இருக்குது இல்லையா, நிறைய காமா அங்கங்கே இருக்குது. ஸோ காமாவெல்லாம் கோலன் ஆட்டு, செமிகோலன் இல்லை, கோலனை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா Ctrl F கொடுக்கலாம். ஓகே இப்போது என்ன ஃபைண்ட் பண்ணணும், காமா அப்படின்னு அதில் டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டவுன்வர்ட் ஆரோ மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் அப்படின்னு ஃபைண்ட் காமா ரீப்ளேஸ் வித் என்ன கொடுத்துருந்தாங்க, கோலன். கோலனுக்கு ஷிஃப்ட்டும் எல் பக்கத்தில் ஒரு நெக்ஸ்ட்டு கீழே இருக்கும் கோலன் சிம்பிள். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுங்க. we have made 12 replacements. ஓகே க்ளோஸ். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா ரீப்ளேஸ் ஆகிருக்கான்னு. பாருங்கள் இதிலெல்லாம் காமா இருந்தது பாருங்கள், எல்லாத்துலேயும் கோலன் வந்துட்டு. ஸோ இந்த டாஸ்க்கும் முடிச்சாச்சு. இவ்வளோ தான் அட்வான்ஸ்ட் லெவலில் அசைன்மெண்ட் 1.